அல்ஹம்துலில்லாஹ் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நமக்கு எங்க போனாலும் ஒரு நாள் நமக்கு வீணா போகக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது. அல்லாஹும் இஜ்அல் யௌமி கைரும் மின் அம்சி, அதுதான் நபிகள் நாயகத்தோட துஆ. அல்லாஹும் இஜ்அல் கதி கைரும் மின் யௌமி, இறைவா எனக்கு இன்றைய நாள் நேத்தை விட நல்ல நாள் ஆகணும். அல்லாஹும் இஜ்அல் கதி, என்னுடைய நாளைய நாள், நாளைக்கு வரக்கூடிய நாள், கைரும் மின் யௌமி, இன்னைக்கு விட நல்லா இருக்கணும். புரிஞ்சுதா? நேற்றை விட நல்ல இன்னைக்கு, இன்னதை விட நல்ல நாளை. ஒவ்வொரு நாளைக்கும் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கணும். அதுதான் நபிகள் நாயகத்தோட துஆ. அந்த அடிப்படையில நேற்றுக்கு செஞ்சதை விட ஏதாவது சம்திங் டிஃபரெண்டா ஒண்ணு நமக்கு இன்னைக்கு செய்ய முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதனால ஒரு நாளைக்கு நமக்கு எதுவும் பண்ணாம, ஒரு இஸ்லாமிய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே செய்யாம போறதா இருந்தா அது நமக்கு ஒரு பெரிய நஷ்டம். அந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நினைக்கணும். அப்படி இருந்தா தான் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய இயக்கம் முன்னுக்கு போவோம். அதனால எங்க போகும்போதும் ஒரு வாய்ப்பு இருந்தா, ஒரு நாளைக்காவது எங்கேயாச்சும் ஒரு வாய்ப்பு இருந்தா, நானே தேடி கேட்டது, இங்க மலையாளி அல்காயிட்ட கேட்டேன். மலையாளி இங்க இது இருக்காங்கல்ல கீழ்பாக்கத்துல, அவங்க கிட்ட கேட்டா அவங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. வெக்கேஷன், விடுமுறை எல்லாமே ஊருக்கு போயிருக்காங்க. இல்லைன்னா நான் மலையாளத்திலேயே பேசுவேன். அதனால அதுல இருந்தெல்லாம் இங்க வாய்ப்பு கிடைச்சது. மாஷா அல்லாஹ். நான் பெரிய அதிகமான நேரம் உங்ககிட்ட பேசுறதுக்கு விரும்புறது இல்லை. ஏன்னு கேட்டேன், அதிகமான நேரம் பேசுறது நாமளும் விரும்புறது இல்லை. இன்னைக்கு மக்களுடைய தன்மை எப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு வீடியோ பார்க்கும்போதே எத்தனை மினிட்னு பாக்குறாங்க முதல்ல, இல்லையா? எத்தனை செகண்ட்னு பாக்குறாங்க. இது முடிச்சுட்டு வேற என்னமோ வேலையோடும் இல்லை, ஆனாலும் அது பார்க்கணுமா பெரிய இதுன்னா அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம். குறிப்பா இந்த புது ஆண்ட்ராய்டு கல்ச்சர் இருக்குல்ல, இந்த புது இந்த இது இந்த மொபைல் இதெல்லாம் நமக்கு ஒரு கல்ச்சர் உருவாக்கி இருக்குது. அது எப்படின்னு கேட்டா, எதுலயும் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மளுடைய கவனம் நிக்கிறது இல்லை, ஸ்டிகோன் செய்யறது இல்லை. சிந்தனை சிதறடிக்கக்கூடிய ஒரு காலம், எரா ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். எரா ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் இந்த காலம் எப்படின்னு கேட்டா, ஒரு விஷயத்துல நீங்க நிலைகுலையாம நிக்காம அதுல இருந்து சிந்தனை சிதறடிக்கக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய சிந்தனை ஒரு விஷயத்துல நிக்கிற டைம் எப்படி, இட் இஸ் லெஸ் தேன் த மூமெண்ட் ஆஃப் கோல்டன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த அக்வாரியத்துல அந்த சிவப்பு மீன் இருக்குல்ல, கோல்டன் ஃபிஷ், அது எத்தனை நிமிஷம் அசையாம நிக்க தெரியுமா உங்களுக்கு? 8 செகண்ட். 8 செகண்ட் தான். அந்த 8 செகண்டை விட கம்மியா இருக்குது நம்ம மூளைய, நம்மளுடைய கவனம். இந்த நேரத்துல நாம இந்த பேசுற இந்த 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய சிந்தனை எங்கெங்களோ போயிருச்சு, இல்லைங்களா? அது நம்மளுடைய இந்த அடிப்படையில நம்ம எதுலயும் கவனம் இல்லாத ஒரு காலத்துல அதிகமான நேரம் நம்ம பேசணும்னா அது மக்கள் சைபுத்தன்மையோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் ஏஜ்டான ஆளுங்க. 2000க்கு பிறந்து இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, 2000க்கு பிறந்த குழந்தைகள், அவங்களுக்கு யாராவது இருக்காங்களா? இல்ல. 2000க்கு பிறந்த நீங்க 2000க்கு பிறகா? இல்ல, ஒரே ஒரு நபர். 2000க்கு பிறகு பிறந்தவங்களை இன்னைக்கு பள்ளிவாசல்லையும் பார்க்க முடியறது இல்லை. முதல்ல நம்மளெல்லாம் சின்ன, இப்ப எனக்கு 61, ஐ எம் ரன்னிங் 61, 62 ஆயிடுச்சு. நல்ல சின்ன குழந்தையா இருக்கும்போது பள்ளிவாசல்ல போனா நிறைய வயசான ஆளுங்க மட்டும்தான் இருப்பாங்க பள்ளிவாசல்ல. அந்த காலத்துல ஒரு 60, 70, அந்த காலத்துல ஒரு 80, 90 ஆன உடனே என்னாச்சு, யங்ஸ்டர்ஸ் நிறைய பள்ளிவாசல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மறுபடியும் நீங்க போனா அந்த பழைய காலம் மாதிரி தான். இப்ப இந்த யங் சாப் இருக்கல, யங்ஸ்டர்ஸ், அவங்க பள்ளிவாசல்ல இல்ல. ஏன்னு கேட்டா அவங்க இந்த சோசியல் மீடியா, இந்த ஆண்ட்ராய்டு ஜெனரேஷன் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. 2000த்துல அவங்க பிறக்கும் போதே அவங்க பாக்குறது என்னன்னு கேட்டா மொபைல். அவங்க டைப் கார்டு பார்த்தது கிடையாது, VCD, VCP ஒன்றும் பார்த்தது கிடையாது. அவன் பார்த்தது மொபைல். 2010க்கு பிறகு நம்ம பசங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டா ஆண்ட்ராய்டு போன்ல வந்தாச்சு. இன்னைக்கு 15 வயசு இருக்கக்கூடிய பையனை அவனுடைய சிந்தனையும் அவனுடைய நினைப்பும் என்னன்னு தெரியாம நாம பேசினா எந்த உலகத்துல இருக்கிறவங்க அவங்க நம்மள ஏளனம் பண்ணுவாங்க. அப்ப அதனால இந்த காலத்துல அதிகமா பேசுறதை விட ஒரு சில பின் பாயிண்டா ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் வைக்கிறது தான் நல்லது. குத்துபாலே அப்படித்தான். நான் குத்துபா கொடுக்குறாள், குத்துபா ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்ல அது குத்துபால பின் பாயிண்டா 4 பாயிண்ட் சொல்றது முடிக்கிறது. அப்படி இல்லைன்னா நமக்கு மக்களை இது கிடைக்க போறதில்லை. அதனால இப்ப நான் சின்ன ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறது என்னன்னு கேட்டா,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு பொறுப்போட நம்மளை இந்த துனியாவுக்கு அனுப்பி இருக்கிறோம். அது எதுக்காக அனுப்பி இருக்கின்றத பற்றி ஆனா ஒரு சரியான புரிதல் நமக்கு இல்லாம இருக்கிறோம். இப்ப இங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, மனிதனை அனுப்பினது எல்லாம் தொழுகைக்கு, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இந்த மாதிரி ஒரு சில அமல் இபாதத்துகளுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படித்தானே? இன்டராக்டிவ் மெத்தட்லயே கிளாஸ் போகலாம். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் தூங்குறதுனாலதான் இன்னைக்கு காலையில. அப்ப நிறைய பேர் அப்படின்னு நினைச்சிருக்காங்க, அல்லாஹ் எதுக்கு நம்மள படைச்சிருக்குது? இபாதத்துக்கு. இபாதத்துக்கு அன்றி உங்களை நான் படைக்கவே இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சரிதான். அப்ப என்ன இபாதத்து? இபாதத்துனா தொழுகை, நோன்பு, திக்ரு, சலாத்து, ஜகாத்து, அந்த மாதிரி அவுராதுகள், திக்ருகள், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அப்ப ஆதலால் மனுஷன் என்ன செய்ய வேண்டும்னா 24 hours அவன் அமளி இபாதத்தோட இருக்கணும். இப்படிதான் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்னு கேட்டா, அதுக்காக உங்களை படைக்கல. ஏற்கனவே அல்லாஹ் வந்து மனிதனை படைக்கும் போது இன்னி ஜாயிலும் ஃபில்லர்ந்து ஹலீஃபா, நான் இதான் ஒரு மனிதன், நான் ஒரு ஹலீஃபாவாக ஒரு பிரதிநிதியாக அனுப்ப போறேன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படிச்சு அல்லாஹ் சொன்ன உடனே மலாயிக்கத்துகள் என்ன கேட்டாங்க? எதுக்கு பூமியில போய் ரத்தத்தை சிந்தி குழப்பத்தை பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் சண்டையை மூட்டி பல கிளைகளாக அடி தட்டி பிரச்சனை, வாதம், விவாதம் இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி ரத்தம் சிந்தக்கூடிய வெளிகளை ஏன் அல்லாஹ் அனுப்புறேன்? உனக்கு தஸ்மீஹ் தஹ்மீத் எல்லாம் செய்யறதுக்கு நாங்களே கோடானு கோடி மலாய்க்கத்துகள் இருக்கிறாங்க, போதாதா? இவனுங்களே இந்த கேடுகட்ட பசங்க இவனுங்களை ஏன் அங்க அனுப்பணும்? அங்க போனா பல கட்சிகளாக இவன் அவனை காஃபராக்குறது, அவன் இவனை இதாக்குறது, அதுதான் இப்ப நடக்குது. மெயினா இப்ப என்ன நடக்குது? அவன் இஸ்லாத்துல இல்ல, இவன் இஸ்லாம், இவங்கதான் இப்ப யார் இஸ்லாமில் இருக்கணும் யார் இஸ்லாமில் இருக்கக்கூடாதுன்னு சர்டிபிகேட் கொடுக்குற இதெல்லாம் நம்ம சமுதாய தலைவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க முஸ்லிமா இல்லையான்னு யார்கிட்ட போய் கேட்கணும்? இந்த மாதிரி ஒரு சில ஆலய சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த அடிப்படையில சண்டையை மூட்டி விட்டு இந்த மாதிரி சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை ஏன் அல்லாஹ் அனுப்புறேன்னு சொல்லும்போ அல்லாஹ் என்ன சொன்னா, அதுக்கு அவங்க சொன்ன நியாயம் என்னன்னு கேட்டா, நஹ்னு சுப்ஹி அப்திக, நாங்க செய்யறது உண்டல்ல, உனக்கு அமளி பாதத்தை திக்கிறதுவா சலாத்து சகாத் எல்லாம் செய்யறதுக்கு நாங்க இருக்கிறோம் இல்ல, அப்புறம் எதுக்கு உங்களை அனுப்புறேன்னு சொன்னப்போ காலை இன்னி ஆயிடமும் மாலா தாழமோ, நீங்க தெரியாத, நீங்க நினைக்காத, உங்களுக்கு புரியாத ஒரு சில விஷயங்களுக்கு தான் நான் அல்லாஹ் இவங்களை அனுப்புறேன். அது சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நீங்க இப்ப புரிஞ்சு வச்ச மாதிரி கொஞ்சம் அமல் இபாதத்துக்காக அல்லாஹ் உங்களை அனுப்பல. அதுக்கு அல்லாஹ்வுக்கு ஆல்ரெடி இருக்குது. யாரு? கோடானு கோடி மலாயிக்கத்துகள் இருக்குது. உண்மை அனுப்புறது எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆயிலும் ஃபில்லர்ந்து ஹலீஃபா. அந்த ஹலீஃபா என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை அனுப்பி இருக்கின்றார். இப்ப இது வந்து சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா சொல்றதா இருந்தா, ஒரு இடத்துல கல் உடைச்சிட்டு இருக்காங்க. கல் உடைச்சிட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு கேட்கிறாங்க ஒருத்தர்கிட்ட, ஆமா வாட் யூ ஆர் டூயிங், என்ன செய்யறேன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் கூலிக்காக ஊதியத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், கூலிக்காக மாரடிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றது. எனக்கு ஊதியம் கிடைக்கணும், சாயங்காலம் வேலைக்கு ஏதாவது get something for I'm working for my wages, I'm working for my bread, என்னுடைய பிரெட்டுக்காக, என்னுடைய சாப்பாடுக்காக, உணவுக்காக நான் உழைச்சிட்டு இருக்கிறேங்கிறாங்க. ரெண்டாவது ஒருத்தர் கேட்டா அவரும் கல் உடைச்சிட்டு தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஐ எம் கார்விங் a stone, நான் ஒரு கல்லை வந்து செதுக்கிட்டு இருக்கிறேன். மூணாவது ஒருத்தர் கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, 3 பேரும் கல் உடைச்சிட்டு தான் இருக்கிறாரு. மூணாவது ஒருத்தர் கேட்டா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஐ எம் பில்டிங் a temple, நான் அழகான ஒரு இறையில்ல படியில என்னை நானே அமர்த்தி இருக்கிறேன், எல்லாரும் ஈடுபட்டு இருக்கிறேன். 3 பேரும் செய்யற வேலை என்ன? சும்மா சொல்லுங்க. சரி, ஏன் 3 ஆன்சர் வர்றது காரணம்? சும்மா சொல்லுங்க. நோக்கம், கண்ணோட்டம், மனப்பான்மை, முடிஞ்சு வரட்டும். ஆட்டிடியூடுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆட்டிடியூட் மனப்பான்மை இல்லையா? ஆட்டிடியூட். ஒரு விஷயத்தை நீங்க எப்படி அணுகிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்க எப்படி அணுகிறீங்க, அதுதான். ஒருத்தர் என்ன நினைக்குதுன்னு கேட்டா, நான் ஒரு வேலை செய்வேன், எனக்கு கூலி கிடைக்கணும்,
இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை, இந்த வேலை கிடைச்சது சரி அது பண்றான், அவ்வளவுதான். அந்த வேலையை பற்றி அவர் எடுத்திருக்குது, அவ்வளவுதான். அது ரெண்டாவது ஒருத்தர் இருக்கிறான்னு கேட்டா, யாருக்கும் வேலையில்லாத ஒரு காலத்தை பார்த்து எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காரு, இந்த வேலை நான் ஒழுங்கா செய்யலைன்னு ஒரு கல்லுக்கு 4 கல்லு வேஸ்டா போயிடும், எனக்கு வேலை கொடுத்த அவருக்கு நான் ஒரு மோசடி செய்யக்கூடாது, அவருக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஆகக்கூடாது, அவனுக்கு ஒரு வேட்டு வைக்க கூடாது இல்லையா, அப்படி சொல்லலாம். எனக்கு வேலை கொடுத்தவரு, அதெல்லாம் நான் இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும். மூன்றாவது இடத்துல என்ன இருக்கிறாரு, இது வேலையே இல்லை, இது நிரந்தரமா நிற்கக்கூடிய ஒரு இறையில்லை பணி, இது எனக்கு ஊதியம் கிடைச்சால் என்ன கிடைக்கல என்ன, என்னை நானே முழுக்க முழுக்க அர்ப்பணித்தவனாக நான் இந்த வேலையை நான் ஈடுபட்டு இருக்கிறேன். எப்படி இருக்கு கண்ணோட்டம்? ஓகே, 3 ஆட்டிடியூட். The attitude determines your attitude சொல்லுவாங்க. உங்களுடைய மனப்பான்மை தான் உங்களுடைய உயர்வை நிச்சயம் பண்றது. நீங்க உண்மை மோமினா இருந்தா அதுதான் உங்களோட உயர்வு. உங்களோட உயர்வை அளவுனா நீங்க எவ்வளவு மேலானவர்கள், எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்று நினைப்பதன் அடிப்படை என்னன்னு கேட்டா, உங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது, அதன் அடிப்படையில தான்.